ஒரு நொடி கூட இந்த நகரத்துல என்னால இருக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ரயில் ஏறுறாரு. சமைக்கிறதும் சரி, சாப்பிடுறதும் சரி, தூங்குறதும் சரி, ஒரே ஒரு அறைக்குள்ளதான். அந்த ஆத்து நீர் எவ்வளோ சுத்தமா இருக்கும், எவ்வளோ தெளிவா இருக்கும். அதுல வெள்ளை ஆம்பல் மலர்கள் பூத்திருக்கும். அந்த ஆத்துல குளிர்ந்த தண்ணீர்ல கண்கள் சிவக்க சிவக்க முங்கி குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாயமுகங்கள். நாம ஒரு ஊரை விட்டு போயிடுறோம். பல வருடங்கள் கழிச்சு சொந்த ஊருக்கு திரும்பி வர்றோம். அந்த ஊரு அதே மாதிரியே இருக்குமா, இல்ல மாறி இருக்குமா? காலம் மனிதர்கள் கிட்ட மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்ல, வீடுகள் கிட்டையும் மரங்கள் கிட்டையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொழியிலுமே பல மாற்றங்களை ஏற்படுத்திடும். இந்த கதையில கூட அதே மாதிரிதான். ஒரு மனிதர் 50-60 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய சொந்த கிராமத்தை தேடி வர்றாரு. அவர் வர்றது வெறும் ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அந்த மண் வாசத்தை தேடி வர்றாரு. அந்த இயற்கையான காற்றை சுவாசிலான்னு நினைச்சு வர்றாரு. ஒரு காலத்தில் தனக்கு உரியதாக இருந்த அந்த உலகத்தையும் அந்த மண்ணையும் தேடி வர்றாரு. அவரு நினைச்ச மாதிரியே அந்த கிராமம் இருக்குதா இல்லையா, அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குது, இந்த கேள்விகளுக்கான விடைதான் இந்த கதை. தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாயமுகங்கள். கீரா எப்படி கரிசல் இலக்கியத்தை தன்னுடைய சிறுகதைகள்ல கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அந்த கன்னியாகுமரி கடற்கரை கிராம மக்களின் வாழ்க்கையை தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்தவர் தான் தோப்பில் முகமது மீரான் அவர்கள். தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாயமுகங்கள் கதை என்ன தெரிஞ்சுக்கலாமா? சையத் அகமதுன்னு ஒருத்தர். அவரு கிராமத்தை விட்டு நகரத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 50-60 வருடங்களா அந்த நகரத்தின் நச்சு காற்றையே சுவாசித்து சுவாசித்து அவருடைய உடம்புல உயிர் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. அந்த உயிரை சுமந்து கொண்டு தன்னுடைய நினைவிலிருந்து கூட மறந்து போன கிராமத்தை தேடி வர்றாரு. அவருக்கு நகர வாழ்க்கையை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறமா இந்த நகரத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துட்டு ஒரு நொடி கூட இந்த நகரத்துல என்னால இருக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ரயில் ஏறுறாரு. நாளைக்கு காலையில நான் என் கிராமத்துல போய் இறங்க போறேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பச்சை இலைகளின் குளிர்ச்சியையும் சுகமான தென்றலையும் அனுபவிக்க போறேன்னு நினைக்கிறாரு. ஊரை நினைக்கும் பொழுது இங்க அது இருக்குமே, அங்க இது இருக்குமேன்னு நிறைய 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 நினைவுகள் வருது. ஆனா எல்லா நினைவுகளுமே நினைவின் தாழ்வாரத்தில் அந்த ஞாபகங்களின் அடி ஆழத்தில் புதைந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு நினைவு மட்டும் அவ்வளோ பசுமையா இருக்குது. அது என்ன நினைவு அப்படின்னா, அவருடைய அந்த ஊர்ல ஒரு கடற்கரை உண்டு. அந்த கடற்கரை பக்கத்துல ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றை எலப்பை வீட்டு கையாறுன்னு தான் சொல்லுவாங்க. ஆறோட உண்மையான பேர்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் எலப்பை வீடு ஒரு குடும்பத்தினர் இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த ஆறு ஓடிட்டு இருந்ததுனால அந்த ஆற்றோடைய பெயரே எலப்பை வீட்டு ஆறுன்னு மாறிடுச்சு. கையாறுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளையாறு, ஆற்றிலிருந்து கிளை பிரிஞ்சு போகக்கூடிய ஆறை வந்து கையாறுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எலப்பை வீட்டு கையாறு மட்டும் அவருக்கு அவ்வளோ பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் கிராமத்தை விட்டு அவர் நகரத்துக்கு ஓடி வர்றதுக்கே காரணம். அவருடைய இளம் வயதில் ஒரு 15-20 வயசுக்குள்ளே இருக்கலாம். அந்த ஆற்றங்கரையோரமாக நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட நடந்து வர்றா. இவர் மனசுக்குள்ள ஒரு புயல் அடிக்குது. உணர்ச்சி வேகத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செய்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப கத்தி கூச்சல் போட்டுட்டா. அதுக்கப்புறமா தான் புரியுது, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பான காரியம் செஞ்சுட்டோன்னு. இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்களே, அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு பயந்து அங்கிருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆற்றை கடந்து பக்கத்தில் காக்கான் குளம்னு ஒரு குளம், அந்த குளத்தையும் கடந்து ஒரு பாறை மேலே ஏறி இறங்கி ஒசரடித்தான் விளைங்கிற ஒரு கோயில் பக்கத்தில் போய் நின்று சந்தை ஓரமாக யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது சந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் ரோட்டின் மீது பாறை வண்டிகள் கடகட கடகடன்னு வர்ற சத்தம் கேட்குது. நம்மளை துரத்திட்டு தான் ஆட்கள் வர்றாங்கன்னு அங்கேருந்து திரும்பவும் ஓடி போய் வாய்க்கால் கரையோரமாக ஓடி மாலை நேரத்தில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்போது அவர் எட்டி பார்க்கும் பொழுது சந்தை பக்கத்தில் யாரும் வர்றது தெரியல. அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு நகரத்துக்கு ஓடிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த கிராமத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியமோ இல்லை ஏதோ ஒரு முடிவோ கிடையாது. மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சி, பயம், அவமானம். இதுக்கப்புறம் அந்த மனித முகங்களை எல்லாம் நான் எப்படி பார்ப்பேன், யாரையும் என்னால் பார்க்கவே முடியாதேன்னு நினச்சி
ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. நகரத்துக்கு வர்றாரு. சின்ன வயசு தான், ஒழுங்காக படிக்கல, நல்ல வேலை எதுவும் கிடையாது. அதனால நிச்சயமாக தங்குறதுக்கு நல்ல வீடு கிடைக்காது இல்லையா? அவர் வாழ்ந்த அந்த வீடு ரொம்ப 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 சின்ன வீடு. சமைக்கிறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, தூங்குறதும் சரி, ஒரே ஒரு அறைக்குள்ளே தான். அந்த அறையில் காற்று கூட உள்ளே புகவே முடியாது. புகை அந்த அறையிலேருந்து வந்ததுன்னா அது வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன அறை அது இருந்தது. எப்ப இடிஞ்சு விழுன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல. அந்த கட்டிடத்தின் 4வது மாடிக்கு ஏறக்கூடிய படிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சின்ன அறையில தான் இவர் காலம் முழுக்க வசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த படிகள் மரத்தால செய்யப்பட்ட படிகளா இருக்குமா. யாராவது அந்த படியில ஏறினாங்கன்னா தலைக்கு மேலேயே கட்டடம் இடிஞ்சு விழுந்துருங்கிற மாதிரி அதிருமா. பல் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போறதா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பாத்ரூம் முன்னாடி எல்லாருமே வரிசையில் நிற்கணும். அப்படி இடிபாடுகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. குளிக்கிறதுக்காக அவர் போனாலும் உப்பு தண்ணி தான் வரும். அதுவும் சொட்டு சொட்டு சொட்டாக தான் வரும். அந்த இறுக்கமான அறையில் உப்பு தண்ணியில் குளிக்கிறத நினைக்கும் பொழுது, இப்போ ரயிலில் வந்துட்டு இருக்கிறாருல்ல, இப்போவே அவருக்கு உடலெல்லாம் வேர்க்குதான். அவருடைய நினைவுகளில் அந்த எலப்பை வீட்டுக்கு யாரு அதுதான் ஞாபகத்தில் இருக்குது. அந்த ஆற்று நீர் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எவ்வளோ தெளிவாக இருக்கும். அதில் வெள்ளை ஆம்பல் மலர்கள் பூத்திருக்கும். பச்சை நிறத்தில் இலைகள் எல்லாமே படர்ந்திருக்கும். அந்த ஆற்றுல குளிர்ந்த தண்ணீரில் கண்கள் சிவக்க சிவக்க முங்கி குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் அவர் வசிக்கக்கூடிய இந்த இடிபாடுகள் நிறைஞ்ச வீடு இருக்கு இல்லையா, நகரத்து வீடு, அந்த வீட்டுக்கு பின் பக்கத்தில் ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கும். அது வந்து ரயில் எப்பவுமே போயிட்டே இருக்கும். ரயில் போகும்போதெல்லாம் காதில் இருக்கக்கூடிய அந்த செவிப்பறையவே கிழிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. இனிமே நான் கிராமத்துக்கு போகிறேன், அங்கே அந்த சுகமான அமைதியான சூழலில் வாழ போகிறேன். இதெல்லாம் இதுக்கப்புறமா நான் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாரு. கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீன்களை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடணும். அந்த மண் வாசனையோடு சேர்ந்து கடற்கரை காற்றையும் சுவாசிச்சுக்கிட்டு நிம்மதியாக என்னுடைய மீதி நாட்களை கழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் ரயில் ஏறி போகிறாரு. ஒருவேளை அவர் இந்த நகரத்தில் வாழும் பொழுது அவருடைய திருமண வாழ்க்கை சரியாக இருந்திருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அவர். ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை. அவரோட மனைவி கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க. 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணை இவரே அடித்து துரத்துற மாதிரி ஆகிருச்சான். ஏன்னா அந்த கட்டிடத்திலே கீழே இருந்த இன்னொருத்தரோட அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருந்திருக்குது. 48வது வயதில் 3வது கல்யாணம் பண்ணுறாரு. அது ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணை மற்றவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஒரு நாள் மீன் வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை. 4வதாகவும் ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த 4வதா கல்யாணம் செஞ்சு வந்த மனைவி இவரால் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் கொஞ்ச நாட்களில் இறந்தும் போயிட்டாங்க. மனைவி இறந்த உடனே அந்த மனைவியின் சடலத்தை வீட்டிலிருந்து கீழே கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிருச்சு. ஏன்னா இடவசதி இல்லாத ஒரு வீடு இல்லையா, அந்த உடலை கொண்டு வர்றதுக்குள்ளேயே எப்படிடா கொண்டு வர போகிறோன்னு திக்கு முக்க ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் அந்த நகரத்தில் இருக்கவே முடியல. தனியாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு தோணுமா, மனைவி இறந்துருக்குறாங்க, அந்த மனைவியினுடைய உடலை கீழே கொண்டு போக முடியல, அந்த இறந்த சடலத்தை வந்து இரும்புகள் எல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. இந்த நினைவுகளெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படியாவது நகரத்தை விட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு ஏதுவாக ஒரு நாள் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவரோட கிராமத்திலேருந்து ஒரு மனிதர் இவரை சந்திக்கிறாரு. இவரை அடையாளம் கண்டுக்கிட்டாரு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னோட தம்பி கிராமத்தில் அங்கே ஒரு பெரிய வீடுலாம் கட்டி நல்லா பணக்காரனாக இருக்கிறான், வாப்பாவோட சொத்துல உன்னோட பங்கை உனக்கே கொடுக்கணும்னு கூட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த கிராமத்திலிருந்து ஓடி வந்த சமயம் இவருடைய தம்பி ஒரு கை குழந்தையா தொட்டில் இருந்தார். தம்பியுடைய முகம் எதுவுமே இவருக்கு ஞாபகத்தில் இல்லை. இத்தனை வருடங்கள் கழிச்சு அந்த கிராமத்தில் நமக்குன்னு நம்ம தம்பி மட்டும் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலான்னு முடிவு செஞ்சுட்டு தான் இப்போ ரயிலில் கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆட்டோகிராஃப் படத்தில் ஞாபகம் வருதேன்னு சாங் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு நிறைய நினைவுகள் வருது. அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மணலில் புரண்டு விளையாடிய நினைவுகள் வருது. முக்கியமான விசேஷ நாட்களில் அந்த கடலில் போய் குளிச்சது ஞாபகம் வருது. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில் அவர் வரைந்த சித்திரங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்படி இளமை கால நினைவுகள் ஒவ்வொன்றுமே அந்த ரயில் பயணத்தின் பொழுது அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது.
இப்போ ரயிலை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அவர் யோசிக்கிறாரு, நம்ம பேண்ட் போட்டிருக்கிறோமே, கிராமத்தில் எல்லாரும் வேஷ்டி தானே கட்டியிருப்பாங்க, பேண்ட் போட்டு போனால் நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வாங்கி வச்சிருந்த ஒரு 4 முழ வேஷ்டியை கட்டிக்கிறாரு. கட்டிட்டு ரயிலை விட்டு இறங்கி ஊருக்கு எப்படி போகணும்னு விசாரித்து பார்க்கும் பொழுது ஒரு பேருந்து அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, ஊருக்கு பேருந்து வசதியெல்லாம் வந்துருச்சேன்னு நினச்சிட்டு அந்த பேருந்தில் ஏறி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாரு. பேருந்திலிருந்து அவர் இறங்கும் பொழுது நிறைய மக்கள் அந்த பேருந்தை வந்து அப்படி மொய்க்கிறாங்க. பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு பேக் போட்டுட்டு அந்த பேருந்தில் வந்து ஏறுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு தோணுது, இது நம்ம கிராமம் மாதிரி இல்லையே, நகரத்தின் சாயம் பூசிக்கொண்ட கிராமம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பேருந்தை விட்டு இறங்கின உடனே நாம் படித்த காலத்தில் இந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெட்டி கடையில் தம்பியினுடைய வீடு பற்றி கேட்குறாரு. வீட்டு முகவரியை வாங்கிட்டு தம்பியை தேடி நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகிற அந்த சாலை அவர் பழக்கப்பட்ட சாலை மாதிரியே இல்லை, முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. ஒரு வெளிநாட்டில் பாதை தெரியாத இடத்துல போகும்பொழுது எப்படி உணர்வாரோ அந்த மாதிரி உணர்வு தான் வருது, தன்னுடைய சொந்த கிராமம் மாதிரியே இல்லை. அவர் நடந்து போகும்போது 2 பக்கத்துலேயும் நிறைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ துபாய் கட்டிடங்கள் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த சாலை ஓரத்தில் மாமரங்களும் கமுகு மரங்களும் பலா மரங்களும் தென்னை மரங்களும் தான் வளர்ந்துருக்கும். மாமரங்களில் நல்ல பெரிய பெரிய மாம்பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும். அதை கல்லால் எடுத்து இவர் அடிக்கும் பொழுது அந்த தோட்டக்காரர் இவரை விரட்டி விரட்டி ஓடி வருவார் அடிக்கிறதுக்காக. தோட்டக்காரருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடுவார். அவர் ஓடினது மண் நிறைந்த சாலைகளில் தான். ஆனால் இப்போது கார் போகிறதுக்கு வசதியாக தாராள செய்யப்பட்ட சாலைகள் தான் இருக்குதே தவிர மண் சாலைகள் எங்கேயுமே இல்லை. இந்த நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ தூரம் மாறிடுச்சே கிராமம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, எப்படியும் நம்ம தம்பியை போய் பார்க்க போகிறோம், தம்பிக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, நம்மளை பார்த்த உடனே பெரியப்பான்னு சொல்லி ஆசையோடு ஓடி வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமேன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு கடையில் விலை உயர்ந்த பிஸ்கட் ஒன்று வாங்கிக்கிறாரு. நடந்து தம்பியுடைய வீட்டை தேடி போகிறாரு. வீட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துட்டார். நிறைய செடிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தென்னை மரங்கள், அழகுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அது. நிறைய சட்டிகள் கட்டி தொங்க போட்டிருக்காங்க, அதில் காகித பூக்கள் தான் மலர்ந்துருக்குது. அவருக்கு தன்னுடைய சொந்த கிராமத்தில் தன்னோட தம்பி வீட்டுக்கு வர்றோங்கிற நினைப்பே இல்லை. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது யாரோ ஒரு நடிகருடைய வீட்டுக்கு வந்த மாதிரி தான் தோணுது. வெளியே வந்து கதவு பூட்டி இருக்குது. காலிங் பெல் அடிக்கிறதுக்காக சிகப்பு கலரில் ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அதை அடிக்கணும்னு அவருக்கு தெரியலை. அங்கே நின்று தம்பி தம்பி சத்தமாக கூப்பிடுறாரு. ஊர்லேருந்து ஒரு பணிப்பெண் வர்றாங்க. யார் நீங்கள், யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கிராமத்து பாஷையெல்லாம் இல்லை, நல்ல நாகரிகமான பாஷை. இந்த மாதிரி என்னோட பேர் சையத் அஹ்மத், என் தம்பியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. உடனே உள்ளே போய் அவர் தம்பிக்கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. தம்பி வெளியே வர்றாரு. தம்பி ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருக்கிறாரு. இவர் நினைக்கிறாரு, ட்ரெயினில் வச்சு அந்த பேண்ட்டை மாற்றிட்டு 4 முழ வேஷ்டியை நாம் கட்டாமலே இருந்திருக்கலான்னு. தம்பி இவரை பார்த்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் தான்ப்பா அவனோட அண்ணன், என் பேர் சையத் அஹ்மத், சின்ன வயசுலேயே நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம், எனக்கு ஒரு அண்ணன் உண்டுன்னு மம்மி கூட சொல்லியிருக்கிறாங்க. எனது மம்மியா, இவர் மனசில் நினைக்கிறாரு. சரி, அப்புறம் எங்கே இருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு தம்பி கேட்குறாரு. இல்லை, நம்ம பாப்பாவோட சொத்தை எனக்கும் பிரித்து கொடுக்குறதா நீ யார்கிட்டையாவது சொல்லியிருந்தியா அப்படின்னு அந்த கேள்வியை கூட முடிக்கல. அதுக்குள்ளே ஆமாம் சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் தான் என்னுடைய அண்ணன்னு எனக்கு எப்படி தெரியும், அதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா, நான் உன் சொத்தை வாங்குறதுக்காகலாம் வரல, எனக்கே வயசாகிருச்சு, பிள்ளைங்களும் கிடையாது, என்னோட கடைசி காலத்தை இந்த கிராமத்தில் வந்து கழிக்கலாம், உன்னெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா, உங்களுக்கு பிள்ளைங்களாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாரும் இல்லை, 50-60 வருஷமாக நான் நகரத்தில் வாழ்ந்துட்டேன். உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் 2 பேருமே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. பொண்ணு யூஎஸில் இருக்கிற ஹஸ்பண்டோட, பையன் ஒய்ஃபோட குவைத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே இவர் உன்னோட மனைவி அப்படின்னு கேட்குறாரு. என் ஒய்ஃபை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும்போதே உள்ள ஸ்டார் டிவியில் ஏதோ இங்கிலீஷ் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மனைவி வர்றாங்க. அவங்களும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு நல்ல ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்க. தான் நினைத்து வந்த தம்பி இவர் தானா,
தான் நினைச்சிட்டு வந்த கிராம வாழ்க்கை இதுதானாங்கிற ஒரு கேள்வி வருது. கையில் இருந்த அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை அவர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அதை வாங்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்து, நம்ம வீட்டில் இந்த நாய் ப்ரூஸ்லி இருக்குல்ல, அதுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரோட மனைவி, ப்ரூஸ்லி இந்தியன் பிராண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வீட்டை க்ளீன் பண்ணக்கூடிய உமையம்மா பாட்டி இருக்கிறாள்ல, அவகிட்ட கொடுத்துரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசுகிறது இவருடைய காதில் கேட்குது. ஒரு மாதிரி குறுக்கி போயிட்டாரு. அவர் எதிர்பார்த்து வந்த எதுவுமே அங்கே இல்லை. அப்புறம் சரி, நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே பின்னாடி நம்ம பழைய வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் நாங்கள் நாய் மட்டும்தான் கட்டி வச்சுருக்குறோம். ராத்திரி ஆனால் அந்த நாய் ப்ரூஸ்லியை அவுத்து கொண்டு வந்து இங்கே கட்டிடுவோம். அந்த வீட்டை சுத்தப்படுத்த சொல்கிறேன், அங்கேயே தங்கிடுங்க, நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு தம்பி சொல்கிறார். இல்லைப்பா, நான் இந்த மற்ற சொத்து விஷயங்களை பற்றி பேசலாம் வரல, உன் கூட இருக்கலான்னு தான் வந்தேன். ஓ சரி சரி, என்ன குடிக்கிறீங்க? கூலாக குடிக்கிறீங்களா, ஹாட்டாக குடிக்கிறீங்களா? அடுத்த கேள்வி கேட்குறாரு. இவருக்கு சின்ன வயசில் விளையாடி முடிச்சுட்டு வந்த உடனே அம்மா தரக்கூடிய அந்த கஞ்சி தண்ணியின் சுவை நாக்கில் வந்து போகுது. அதையெல்லாம் எதிர்பார்த்து தானே இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் சந்திப்போன்னு நினச்சி தானே வந்திருக்கிறாரு. இப்போது கூலாக குடிக்கிறீங்களா, ஹாட்டாக குடிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி மனசே விட்டு போயிடுச்சு. ஒன்றும் வேணாம்ப்பா, சாயா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டுட்டிங்களாவா? நான் நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே தானே வந்தேன்னு யோசிக்கிறாரு. தம்பி வந்த உடனே நல்லா உபசரிப்பார். அந்த உபசரிப்பில் அப்படியே மனம் மகிழ்ந்து போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே குடிக்காமல் வெறும் வயிற்றோடு வந்திருக்கிறாரு. அந்த வயிற்றின் சுவர்களில் சுண்டலி மோதுற மாதிரி பசி வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துது. அதை தாங்கிக்கிட்டு இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சாயா மட்டும் போதும்னு சொல்லி நிறுத்திக்கிறாரு. சரி, நீங்கள் எங்களுடைய கெஸ்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு தம்பி. இன்னைக்கு மத்தியானத்துக்கு கெஸ்ட்டா? அப்போது இன்னைக்கு ராத்திரிக்கு, நாளைக்கு காலையிலைக்கு, அப்போல்லாம் நான் எங்கே சாப்பிட போகிறேன்? அடுத்த கேள்வி அவருடைய மனசில் வருது. திரும்ப தம்பி சொல்கிறாரு, ஃப்ரிட்ஜில் மீனும் இருக்குது, இறைச்சியும் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதையே சமைக்க சொல்கிறேன்னு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி அப்படியே ஒரு குழம்பு வச்சு சாப்பிடணுங்கிற ஆசையோடு தானே. இங்கேயும் நகரத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச மீனும் இறைச்சியும் தான் சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு. அப்புறம் சரி, நீங்கள் இப்போது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டில் இருங்க, நம்ம மற்றதெல்லாம் அப்புறமா பேசலான்னு தம்பி திரும்பவும் சொல்கிறாரு. மற்றதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு சொத்தை பற்றி பேசணும்ல ஆசை இல்லைப்பா, நான் உன் கூட இருக்கணும்னு தான் வந்தேன், எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சொன்ன உடனே சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தம்பி உடனே உள்ளே போயிட்டு கதவையும் பூட்டிட்டாரு. அவரோட மனைவி அவர்கிட்ட சொல்கிறது இவருக்கு கேட்குது, இவர் உங்கள் அண்ணனா அப்படின்னு. ஒரு மாதிரி வெறுப்போடு அந்த வீட்டிலேருந்து வர்றாரு. வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பழைய வீடு இருக்குது, அதை தான் சுத்தம் பண்ணி தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அந்த ப்ரூஸ்லிங்கிற நாயை மட்டும் பகல் நேரத்தில் கட்டி போடுவாங்க, ராத்திரி நேரத்தில் அந்த நாயை வந்து இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வேறு யாருமே இல்லை. உமையம்மாள்னு ஒரு பாட்டி வந்து அந்த வீடை முழுக்க சுத்தம் பண்ணுறாங்க. இவர் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் இருந்துட்டு கிராமத்தை போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. அவர் கண்ணில் பார்க்குற இடம் முழுக்க காங்கிரீட் வீடுகள் தான் இருக்குது. கிராமமே அந்த காங்கிரீட்டுக்குள்ளே புதைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஒரு ஓட்டு வீடை கூட பார்க்க முடியல, ஒரு கூரை வீட்டை கூட பார்க்க முடியல. அப்புறம் அவர் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த எலப்பை வீட்டு கையாறு, அந்த ஆறு எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக போகிறாரு. ஒரு சுவர் ஓரமாக நின்று அப்படியே எட்டி பார்க்குறாரு. அந்த ஆறு முன்னாடி இருந்த எந்த ஒரு அழகுமே இல்லாமல் ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது. முன்னாடி வெள்ளை ஆம்பல் மலர்கள் அப்படியே இருக்கும். அந்த ஆம்பல் மலர்களின் மொட்டுக்கள் மாதிரி நீர் நாகங்கள் தலையை நீட்டிட்டு இருக்கும். பச்சை கலரில் இலைகள் மிதந்துக்கிட்டு இருக்கும். இப்போ குப்பை மிதந்துட்டு இருக்கக்கூடிய சாக்கடை மாதிரி அந்த ஆறு இருக்குது. நகரத்தில் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடைக்கும் இந்த ஆற்றுக்கும் ஒரு வித்தியாசமுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கடற்கரையை போய் பார்க்குறாரு. கடற்கரை தானே நான் சந்தோஷமாக விளையாடி கழித்த இடம், அதுவாக அதே மாதிரியே இருக்குமான்னு நினச்சிட்டு போகிறாரு. அங்கே நிறைய பாறைகளை எல்லாம் வச்சு கடற்கரையே ஒரு கல்லறை மாதிரி மாறி இருக்குது. மண்ணரிப்பை தடுக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய சுவரெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. கடற்கரை முற்றிலும் மாறி போயிருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி சாக்கடை நாத்தமும் குப்பையும் கூளமுமா இருக்குதே தவிர அவர் எதிர்பார்த்து வந்து அந்த கிராமம் இல்லவே இல்லை. திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அந்த உமையம்மா பாட்டி வீட்டை சுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு இவரை பார்த்து மெதுவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு போனதுக்கப்புறம்
இப்பதான் வாரியளா அப்படின்னு. இவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி அந்த பாட்டியை பார்த்து, நீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த உமையம்மா பாட்டி யாருன்னா, அவர் இளம் வயதில் குளிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் இல்லையா, அவங்க தான். இவர் நீன்னு கேட்ட உடனே அவங்க கோவம்லாம் படல, பதில் எதுவுமே பேசல. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அந்த நாய் பின்னாடி ஓடி அப்படியே போயிட்டாங்க. ராத்திரி இவர் படுத்து தூங்குறாரு. மனம் முழுக்க உமையம்மாளின் நினைவுகள் ஆலமரம் போல படர்ந்து வருது. அடுத்த நாள் காலையில் அந்த உமையம்மா பாட்டி நாயை கொண்டு வந்து கட்டுறதுக்காக அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த நார்கட்டில் அவர் இல்லை. உமையம்மா பாட்டி அந்த நாய் சங்கிலியை கையில் பிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதிர்ச்சியில் அவங்க கையிலேருந்து நாய் சங்கிலி விழுந்தது. அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. அவர் ஊரை தேடி வர்றாரு. அந்த ஊரில் பழைய நினைவுகளை மீட்டெடுக்க முடியும்னு நினச்சி வர்றாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்து வந்த எதுவுமே இந்த ஊரில் இல்லை. அவருடைய கிராமம் முகத்தை மாற்றி கொண்டது. சாய முகங்கள் அப்படின்னா முகமூடி போட்ட முகம்னு அர்த்தம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே முகமூடி போட்டுக்கொண்டு ஒரு நகரம் மாதிரி தான் தெரியுதே தவிர பழைய கிராமம் அங்கே இல்லை. அவர் நல்ல ஒரு காற்று இருக்கும்னு நினச்சி வந்தார், அது இல்லை. குளிக்கிறதுக்கு தெளிந்த நீர் இருக்கும்னு நினச்சாரு, அது இல்லை. கடற்கரையிலிருந்து நல்ல மீனெல்லாம் கிடைக்கும்னு நினச்சாரு, அது இல்லை. கடற்கரை கூட கல்லறை மாதிரி மாறிடுச்சு. தன்னுடைய தம்பி கிட்ட ஒரு அன்பு கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா தம்பி இவரை சொத்துக்காக வந்திருக்கிறாரோன்னு நினைச்சு ஒரு மாதிரி சந்தேகத்தோடு தான் பார்க்குறாரே தவிர எந்த ஒரு அன்பையுமே கொடுக்கல. அது எல்லாத்துக்கும் மேலா அவர் எதுக்காக அந்த ஊரை விட்டு ஓடி போனாரோ, எந்த பயத்தாலையும் எந்த குற்ற உணர்ச்சியாலையும் எந்த அவமானத்தாலையும் இத்தனை நாள் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த அவமானமே அவர் கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி உமையம்மா பாட்டி அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அவருடைய பழைய நினைவுகள் அதிகமாக வருது. அவரால் அந்த ஊரில் இருக்கவே முடியல. அங்கிருந்து திரும்பவும் கிளம்பி போயிட்டாரு. நாம் ஒரு இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த இடம் அப்படியே இருக்கும்னு நினச்சிட்டு தான் வாழ்வோம். நம்ம நினைவுகளில் அது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஜத்தில் அது அப்படி இருக்கிறதே கிடையாது. அந்த விதத்தில் இந்த கதை பழைய நினைவுகளை கொண்டு வரக்கூடிய கதை. நிஜத்தில் அப்படி எதுவுமே இருக்கிறதில்ல. அது இல்லைங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா சையத் அகமது கிராமத்தில் இருக்க பிடிக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இதுதான் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாய முகங்கள் சிறுகதை. காலப்போக்கில் ஒரு கிராமம் தன் முகத்தை எப்படி மாற்றிக்கொண்டது என்பதை விளக்கக்கூடிய கதை. கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.